வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு Alamu sillam. ஈவினிங் டைம் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு யோசிக்கும் போது சரி சுண்டல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சது. ஹெல்தியான சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீச்சுக்கு போய் சுண்டல் சாப்பிட முடியாது. இந்த சுண்டல் ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க அந்த சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பச்சைப்பயிறு, கொள்ளு, கொண்டக்கடலை மூணுத்தையும் ஓவர் நைட் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்ச பயரை இது மாதிரி ஒயிட் கலர் கிளாத்தில் கட்டி தொங்க விட்டுடலாம். அப்போ அந்த பயறு நல்லா முளைச்சி வந்துடும். ஒரு நாள் முழுக்க இப்படியே விட்டுடலாம். இப்போ நான் ஒரு நாள் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பயரெல்லாம் நல்லா முளை கட்டி வெளியில் வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது. பச்சை கலரில் போட்டது பாருங்கள், நல்லா நீளமாக வெள்ளையாக வெளியில் வந்துருச்சு. இந்த முளைக்கட்டின பயிறு நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் பயிரை இது மாதிரி முளைக்கட்டி யூஸ் பண்ணலாம். நல்லா நீளமாக இருக்குது. கொள்ளு, கொண்டக்கடலை ரெண்டும் அதுவுமே நல்லா முளைச்சி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். நான் 10லேருந்து 15 தான் கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா ஈக்குவலாக கூட எடுத்துக்கலாம். இதை ஆவியில் வேக வைக்கிறதுனால க்ரன்ச்சியாக தான் இருக்கும். அதனால நான் கொஞ்சம் தான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் கொண்டக்கடலை. இப்போ நான் இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பச்சை பயிரை மட்டும் வேக வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த அளவு வெந்தால் போதும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக கொள்ளு, கொண்டக்கடலை அதையும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த சுண்டலை மேலும் சுவையாக்குறதுக்கு கேரட், மாங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு துண்டு மாங்காய் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிறேன். மாங்காய் பிடிக்காத ஆட்கள் இருக்கவே மாட்டாங்க. ஹெல்தியான விஷயத்தில் கொஞ்சம் பிடிச்ச விஷயத்தையும் சேர்த்தா ரொம்பவே சுவையாக இருக்கும். லெமன் ஒன்று அதையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொத்தமல்லி இலைகள் அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் அதை 4 கீறி வச்சுக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் அதையும் துருவி வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் நம்மளோட சூப்பரான சுண்டல் ரெடி ஆகிடும். இது மாதிரி ஹெல்தியான விஷயத்தில் நம்ம சுவையை இன்னும் கூட்டுறதுக்கு தேங்காய், மாங்காய், கேரட் அப்புறம் இன்னும் விருப்பப்பட்டால் நீங்கள் என்னென்னலாம் பச்சையாக சேர்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அது கூட சேர்த்து நம்ம இந்த சுண்டலை ரெடி பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். லெமனையும் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம் இதில். இப்போ இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக சாட் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா பெப்பர் பவுடர், சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணால் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சுண்டல் ரெடி ஆகிடும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். ரொம்ப ஹெல்தியான இந்த சுண்டலை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஹெல்தியான விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.